ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு வடிப்பாக்கம் சுந்தரி மேம் கிச்சனில் ஒரு மணத்தக்காளிக்காய் வத்தல் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு அதை வச்சு வத்த குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மணத்தக்காளிக்காய் வத்தல் இப்படி தான் இருக்கும். காஞ்சதுனாக்க இது வயிற்றில் உள்ள அல்சரெல்லாம் நல்லா குணப்படுத்தும். இந்த வத்தலை கடையில் வாங்கி பண்ணுறத விட வீட்லேயே பண்ணி பண்ணுறது அதோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பொரிஞ்சு வரும். அதில் உள்ள இந்த பழத்தை அப்படியே சாப்பிட்டோம்னாக்கா வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் நல்லா ஆற்றிடும். இந்த காய் எங்கள் அத்தை மாடியிலேயே செடி இருந்ததுனால அதில் காய்ச்சது, அதை எடுத்து தான் வத்தல் போட்டு வச்சேன். நீங்கள் கடைகளில் கூட இந்த மாதிரி பச்சையாக கிடைக்கும், அதை வாங்கி ஈஸியாக வத்தல் போட்டுடலாம். கடையில் வாங்குறத விட இது நல்லா பொரிஞ்சு சூப்பராக இருக்கும். வத்த குழம்புலாம் வைக்கிறது வெறும் பொரித்து தொட்டுக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது போல் பச்சை மணத்தக்காளிக்காய் கிடச்சிதுனாக்கா ஒரு படி அளவுக்கு வாங்கிட்டு நல்லா அலம்பிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இது கொஞ்சம் தாங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கேன். ஒரு படி அளவுக்கு வாங்கினாக்கா நல்ல ஒரு பிடி அளவுக்கு உப்பு போட்டால் சரியாக இருக்கும். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரை விட்டுக்கலாம். தயிரை விட்டு நல்லா கலந்துட்டு ஒரு நாளைக்கு ஊற வச்சிட்டோம்னாக்க நல்லா ஊறிடும். அதில் ஒரு பகல் ஒரு நைட்டு ஊறினா போகிற மணத்தக்காளி காயெல்லாம் ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். அதை எடுத்துகிட்டு தயிரை வடிச்சிட்டு நம்ம தட்டில் போட்டு வெயிலில் காய வச்சுட்டு மறுபடியும் அந்த மீதி இருக்கிற தயிர்லேயே போட்டு கலரிட்டு மறுநாளும் எடுத்து தட்டில் போட்டு காய வச்சுட்டோம்னா ஒரு 4 நாளைக்கு காஞ்சா போகிறோம். நமக்கு மணத்தக்காளிக்காய் வத்தல் ரெடி. இன்றைக்கி ஈவினிங் மறுபடியும் அதே தயிரில் மீதி இருக்கிற தயிரில் போட்டு வச்சோம். இதே போல் மணத்தக்காளிக்காய் வத்தல் போட்டுக்கலாம். ஒரு நாள் ஊற விட்டுட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக தயிர் தான் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் நாளைக்கு ஒரு ஏதோ காஞ்சதை பெரட்டிட்டு அப்படியே எடுத்து காய வச்சு குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மணத்தக்காளிக்காய் வத்தலை வறுத்து போட்டோம்னாக்க வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் நல்லா ஆற்றிடும். இதே போல் ஒரு 4 நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னாக்க மணத்தக்காளிக்காய் வத்தல் ரெடி ஆகிடும். இது வத்த குழம்புல போட்டு பண்ணுறதே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றிடும். நம்ம கடையில் வாங்குகிற வத்தல் நல்லா பொரியாது, உப்பி பொரியாது. இது நல்லா படப்படான்னு வெடித்து நல்லா உப்பலாக இருக்கும். பொரிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் அம்மா குழம்பு சாதத்துக்கெல்லாம் அப்படியே பச்சையாகவே வரலாம் தொட்டுப்பேன். நல்லா இருக்கும், நல்லா கடுக்குன்னு கடிப்பட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வயிற்றுக்கும் நல்லது. இது எங்காவது செடியில் காய்ச்சது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு 4-5 தடவை இதே போல் பறித்து போட்டு வச்சிட்டோம்னாக்கா வருஷத்துக்கு நம்மளுக்கு வத்தல் கிடச்சிரும். நிறைய கிடச்சிது கடையில் அப்படின்னா கூட வாங்கி ஒரு படி அளவுக்கு போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான சாமான். அந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தா இப்போ எல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வரதா ஆயிடுது. கடையில் வாங்கிறத விட இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வறுத்து பாருங்க, அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்படி தான் இருக்கும் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த வத்தல். இந்த வத்தலை வச்சு வத்த குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கலாம். வானல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, இது 3ஐயும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுருக்கேன். அந்த எண்ணெயிலேயே இந்த பொடி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். சாம்பார் பொடி கொஞ்சம் கலர் மாறாத இருக்கணும், அந்த எண்ணெயில் பொரிஞ்சால் போதும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதான். கொஞ்சம் நீர்க்க கரைச்சி விட்டுட்டு புளியை நல்லா சுண்ட வைக்கணும். எவ்வளோக்கு அவ்வளோ வத்துறதோ வத்த குழம்பு அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கொதித்து நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த உப்பு காரம்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். கடைசியாக அந்த மணத்தக்காளிக்காய் வத்தலை பொரித்து அந்த குழம்புல போட்டுட்டோம்னா நல்லா டேஸ்டியான வத்த குழம்பு. இப்போ ஒரு இனிப்பக்கரையில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளிக்காய் வத்தலை போட்டு அதை நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு பொரிய விட்டுக்கணும். நம்ம இது வீட்டில் பண்ணினதுனால நல்லா படபடன்னு பொரியும்.
கடையில் வாங்குகிற மணத்தக்காளிக்காவாக இருந்தாக்கா கசப்பாக இருக்கும், ரெண்டாவது பொரியவும் புரியாது. அதனால் கூடுமான வரையும் இந்த மாதிரி வத்தல்லாம் வீட்டிலையே பண்ணிக்கிறது நல்லது. இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் இதை எடுத்து நம்ம வத்த குழம்புல போட வேண்டியதுதான். சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இந்த வத்தக்குழம்பு போட்டுன்னு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.